அபிகாயில். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டும் உம்முடைய ஜீவனைக் கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக் கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். தாவீது நாபாலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட தன்னுடைய மனுஷரோடு வருகிறார். அபிகாயில் மகா புத்தியுள்ள ஸ்திரீ. தாவீதின் கோபத்தை தணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவரோடு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதும் அபிகாயிலுக்கு தெரிந்திருக்கிறது. நாபாலோ பேலியாளின் மகனாய் இருக்கிறான். தாவீதின் வாலிபர் அவனிடத்தில் பேச வந்தபோது நாபால் அவர்கள் மேல் சீறினான். அபிகாயிலோ தாவீதோடு ஞானமான வார்த்தைகளை பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறாள். யுத்த ஆயுதங்களை விட ஞானமுள்ள வார்த்தைகளே அதிக பலமுள்ளவை. அபிகாயில் வேலைக்காரன் மூலமாக நடைபெற்ற சம்பவங்களை அறிந்து கொள்கிறாள். அவள் மகா புத்தியுள்ள ஸ்திரீ. அவள் சிறிதும் காலதாமதம் பண்ணாமல் உடனே சிந்தித்து செயல்படுகிறாள். ஒரு சிலரிடத்தில் புத்தி இருக்கும், ஆனால் அந்த புத்தியை பயன்படுத்த மாட்டார்கள். சோம்பேறியாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி இருந்தும் ஒரு நன்மையும் உண்டாகாது. ஒரு இரும்பை அடித்து வளைக்க வேண்டுமென்றால்
அது சூடாக இருக்கும்போதே அதை வளைத்துவிட வேண்டும். சூடு குறைந்து விட்டால் இரும்பை வளைக்க முடியாது. நமக்கு விரோதமாக யாராவது சத்துரு எழும்பினால் அவரோடு சமாதானம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே சமாதானம் பண்ணிவிட வேண்டும். சண்டையை முற்றவிடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சத்தியத்தை நமக்கு உபதேசமாய் சொல்லுகிறார். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. லூக்கா 14:31-32. அபிகாயில் மகா புத்திசாலி. அவள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறாள். நாபாலிடத்தில் இவள் ஆலோசனை கேட்கவில்லை. அபிகாயில் சுயமாக சிந்தித்து செயல்படுகிறாள். தேவையில்லாமல் பிறரிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. அநேகரிடத்தில் ஆலோசனை கேட்டால் சகலமும் குழப்பமாகிவிடும். நாபால் தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். நாபாலின் வார்த்தைகளில் துணிகரமும் அக்கிரமமும் அகந்தையும் இருக்கிறது. நாபாலின் பாவத்திற்கு நிவாரணம் தேட வேண்டும். அபிகாயில் தன் புருஷனுடைய பாவத்திற்கு நிவாரணம் தேட ஆயத்தமாயிருக்கிறாள். தாவீது நாபாலிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதையெல்லாம் மொத்தமாய் கொடுப்பதற்கு அபிகாயில் ஆயத்தமாயிருக்கிறாள். அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றல் ஆக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றுகிறாள். தன்னுடைய குடும்பத்தின் மீது அபிகாயில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறாள். தாவீதிடமிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தீவிரமாக முயற்சி பண்ணுகிறாள். வேதாகமத்தில் அத்திப்பழங்களை பற்றி 66 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றில் 41 தடவைகள் பழைய ஏற்பாட்டிலும் 25 தடவைகள் புதிய ஏற்பாட்டிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை தங்களுக்கு ஆடைகளாக செய்து கொண்டார்கள். பாலஸ்தீன தேசத்தில் அத்தி மரங்கள் ஏராளமாய் இருந்தன. கானான் தேசத்திலுள்ள கனிகள் அத்திப்பழமும் ஒன்று. அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது என்னும் வாக்கியம் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும். அத்திமரங்களின் சில இலைகள் 5 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்டது. இதன் நிழலை ஜனங்கள் விரும்புவார்கள். அத்திமரங்கள் எகிப்து தேசத்திலும் பாலஸ்தீன தேசத்திலும் ஏராளமாய் இருந்தன. அத்திமரம் சுமார் 10 முதல் 25 அடி உயரம் வரையிலும் வளரும். அத்திப்பழங்களை 3 பிரிவாக பிரிக்கலாம். அவையாவன: முன் பறிப்புக்கால அத்திப்பழம், கோடைகாலத்து அத்திப்பழம், குளிர்காலத்து அத்திப்பழம். அத்திப்பழங்கள் வருஷம் முழுவதும் போஷிப்பதற்கு ஏற்றவை. அவை மருத்துவ குணம் கொண்டவை. அத்தி மரத்தில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது அது வசந்த காலத்திற்கு அடையாளம். அத்தி மரத்தில் அத்திப்பழம் காணப்படவில்லை என்றால் அது சாபத்திற்கு அடையாளம். அத்திப்பழங்களை காய வைத்து அடைகளாக செய்து தேவைப்படும் போது புசிக்கலாம். அபிகாயில் தாவீதுக்கு ஏராளமான வெகுமதிகளை ஆயத்தம் பண்ணுகிறாள். வெகுமதிகளை தாராளமாயும் கொடுக்கிறாள். நாபால் தாவீதின் வாலிபரிடத்தில் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். அபிகாயிலோ அப்பங்களையும் திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஆடுகளையும் மேலும் ஏராளமான வெகுமதிகளையும் தாவீதுக்கு கொடுப்பதற்காக கழுதைகளின் மேல் ஏற்றுகிறாள். அபிகாயில் தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறாள். அவள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. நாபாலை பாதுகாப்பதற்குத்தான் அபிகாயில் இத்தனை வெகுமதிகளையும் தாவீதுக்கு கொடுக்கப் போகிறாள். நாபாலை மாத்திரமல்ல, நாபாலின் வீட்டாரையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் தாவீதின் கோபம் குறைய வேண்டும். இல்லை என்றால் தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள். அபிகாயில் தாவீதை பார்த்து சமாதான வார்த்தை பேசப் போகிறாள். ஆனால் அவள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இது நாபாலுக்கு தெரிந்திருந்தால் அவன் அபிகாயிலை தாவீதிடம் போக விடாமல் தடுப்பான். தாவீதும் சும்மா இருக்க மாட்டார். நாபாலோடு யுத்தம் பண்ணுவார்.
ஒரே குடும்பத்தில் இருக்கிற புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கருத்து ஒருமித்திருக்க வேண்டும். தங்களுடைய குடும்பத்தின் நன்மைகளை விசாரிக்க வேண்டும். குடும்பத்தின் சொத்திற்கு புருஷனும் மனைவியும் சொந்தக்காரர்கள். குடும்பத்தின் சொத்தை ஒருவரும் வீணாக்கக்கூடாது. புருஷனோ அல்லது மனைவியோ குடும்பத்தின் பொதுவான சொத்தை ஆடம்பரமாகவோ தாறுமாறாகவோ செலவு செய்து வீணாக்கிவிடக்கூடாது. இவ்வாறு குடும்ப சொத்தை அளிப்பது புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கொள்ளையிடுவதற்கு சமம். அபிகாயில் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அறிவிக்காமல் தாவீதுக்கு ஏராளமான வெகுமதிகளை கொண்டு போகிறாள். அவள் தன்னுடைய புருஷனின் சொத்துக்களை அளிக்கவில்லை. அபிகாயில் தன் புருஷனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாப்பதற்காகவே இந்த வெகுமதிகளை தாவீதுக்கு கொண்டு போகிறாள். நாபாலின் பாவங்களுக்கு நிவாரணமாக அபிகாயில் இந்த காணிக்கைகளை தாவீதுக்கு செலுத்தப் போகிறாள். அபிகாயில் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகிறாள். அப்போது இதோ தாவீதும் அவருடைய மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வருகிறார்கள். அபிகாயில் அவர்களை சந்திக்கிறாள். அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் என்று தாவீது நாபாலை பற்றி தன் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். இது தாவீதின் பக்கத்தில் காணப்படும் நீதி. தாவீது நாபாலின் மந்தைகளை வனாந்திரத்தில் காப்பாற்றினார். நாபாலுக்கு ஒன்றும் காணாமற் போகவில்லை. இதற்காக நாபால் தாவீதுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்க வேண்டும். தாவீதும் அவர் மனுஷரும் பசியோடு இருக்கிறார்கள். தங்களுடைய பசியை போக்க தாவீது கொஞ்சம் போஜனம் கேட்கிறார். ஆனால் நாபாலோ தாவீது தனக்கு செய்த நன்மையை மறந்து இருமாப்பாய் இருக்கிறான். சுவரில் நீர்விடும் ஒரு நாய் என்பது ஆண்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எபிரேய வழக்குச் சொல். நாபாலின் மனுஷரை கொல்வது எந்த விதத்திலும் நியாயமல்ல. தாவீது தன் தவறை உணர்கிறார். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறாள். அபிகாயில் தாவீதின் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள். அபிகாயில் புத்தியுள்ள ஸ்திரீ. தன் கணவனின் மதியீனத்திற்கு தான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாள். அபிகாயில் தாவீதினிடத்தில் தன்னை பற்றி கூறும்போது உம்முடைய அடியாள் என்று 6 தடவை குறிப்பிட்டிருக்கிறாள். அபிகாயில் தாவீதிடம் பணிவான வார்த்தைகளை பேசுகிறாள். அந்த வார்த்தைகளை புத்தியோடும் ஞானத்தோடும் சொல்லுகிறாள். நாபால் தாவீதின் வாலிபரிடத்தில் சீறினான். கோபமான வார்த்தைகளை பேசினான். நாபாலின் பாவமான வார்த்தைகளுக்கு பரிகாரமாக அபிகாயில் ஞானமான வார்த்தைகளை பேசுகிறாள். அபிகாயில் தாவீதுக்கும் நாபாலுக்கும் நடுவே மத்தியஸ்தம் பண்ணுகிற ஸ்திரீயைப் போல செயல்படுகிறாள். இதற்காகவே அபிகாயில் தாவீதை சந்திக்க வருகிறாள். நாபால் அழிந்து போகக்கூடாது. தாவீதின் கண்களில் நாபாலுக்கு தயவு கிடைக்க வேண்டும். தாவீது நாபாலின் கண்களில் தயவு எதிர்பார்த்தார். ஆனால் நாபாலோ தாவீதுக்கு தயவு காண்பிக்காமல் தாவீதின் வாலிபரிடத்தில் தாவீது யார் என்று ஆணவமாக கேட்டான். இப்போதோ நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தாவீதின் கண்களில் தயவை எதிர்பார்த்து அவரிடத்தில் வந்திருக்கிறாள். அபிகாயில் தாவீதிடம் மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறாள். தன்னுடைய குடும்பத்தை தாவீதின் கோபத்திற்கு பாதுகாக்க வேண்டும் என்னும் அக்கறை அபிகாயிலிடத்தில் இருக்கிறது. தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலுக்கு விரோதமாக கோபத்தோடு வருகிறார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாவீதின் கோபம் குறைய வேண்டும். இதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று மகா புத்திசாலியான அபிகாயில் ஞானமாய் சிந்தித்து புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறாள். அபிகாயில் தாவீதை பார்த்தவுடனே அவரோடு பேச ஆரம்பித்து விடவில்லை. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவருடைய பாதத்திலே விழுகிறாள். அபிகாயில் எல்லா தப்பிதங்களையும் தன்மீது ஏற்றுக்கொள்கிறாள். இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் என்று அபிகாயில் தாவீதிடம் பணிவோடு சொல்லுகிறாள். நாபாலிடத்தில் குற்றம் இருக்கிறது. ஆனாலும் நாபால் அபிகாயிலின் புருஷன். நாபால் துன்மார்க்கனாய் இருந்தாலும் அபிகாயில் தன் புருஷன் மேல் பிரியமாய் இருக்கிறாள். தன்னுடைய குடும்ப காரியங்களில் கவனமும் அக்கறையும் செலுத்துகிறாள்.
தாவீதின் கோபத்தினால் தன்னுடைய குடும்பம் அழிந்துவிடக் கூடாது என்பதை அபிகாயில் நினைவில் வைத்திருக்கிறாள். அபிகாயில் தாவீதிடம் தன் புருஷனை பற்றி சொல்லும்போது அவனுடைய தீய குணங்களை எடுத்துச் சொல்லி அவனை மன்னித்து விடுமாறு தாவீதிடம் கெஞ்சுகிறாள். அபிகாயில் தாவீதை நோக்கி, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். நாபால் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. ஆகையினால் அவனை தயவாய் மன்னிக்குமாறு அபிகாயில் தாவீதிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அபிகாயில் தாவீதை என் ஆண்டவன் என்று அழைக்கிறாள். ஆண்டவன் என்பதற்கான எபிரேய வார்த்தை அதோன் என்பதாகும். நாபால் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவனுடைய பெயர் நாபால். இந்த பெயருக்கு மதியீனம் என்று பொருள். அவனும் மதியீனனாக இருக்கிறான். தாவீது நாபாலின் மீது கோபமாய் இருக்கிறார். இந்த கோபத்திற்கு தான் காரணமல்ல என்றும் தனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது என்றும் அபிகாயில் தாவீதிடத்தில் சொல்லுகிறாள். உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்றும் அபிகாயில் தாவீதிடத்தில் சொல்லுகிறாள். தாவீது தன் வாலிபரை நாபாலிடத்தில் அனுப்பின போது அபிகாயில் ஒருவேளை அவர்களை பார்த்திருந்தால் அப்போதே அவர்கள் மூலமாய் அவள் தாவீதுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்லி இருந்திருப்பாள். தாவீது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர். தாவீதின் இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் இருக்கிறது. தாவீது ஒருபோதும் குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துவதில்லை. அபிகாயில் தாவீதிடத்தில், இப்போது என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றும் சொல்லுகிறாள். தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே என்று அபிகாயில் தாவீதை குறித்து சொல்லுகிறாள். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்கிறவர். இஸ்ரவேல் தேசத்தாரின் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர். தாவீது நாபால் மீது யுத்தம் பண்ணினால் தாவீதினிடத்தில் பொல்லாப்பு காணப்படும். கர்த்தர் இந்த பொல்லாப்பு ஏற்படாதவாறு தடை பண்ணுகிறார். இதற்காக அவர் நாபாலின் மனைவியை தாவீதிடம் சமாதானம் பேசுவதற்கு பயன்படுத்துகிறார். அபிகாயில் தாவீதிடம் மிகவும் பணிவாக பேசுகிறாள். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக என்று சொல்லுகிறாள். தாவீது இப்போது நெருக்கத்தில் இருக்கிறார். சவுல் தாவீதின் ஜீவனை பறிக்க வகை தேடிக்கொண்டிருக்கிறார். தாவீதுக்கோ ஒரு பொல்லாப்பும் வராது என்று அபிகாயில் சொல்லுகிறாள். தாவீதுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்றும் அபிகாயில் சொல்லுகிறாள். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆக கடவர்கள் என்றும் அபிகாயில் தாவீதுக்கு சொல்லுகிறாள். கர்த்தர் தாவீதை பாதுகாப்பார். தாவீதின் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அபிகாயில் தாவீதின் ஜீவனை பற்றி சொல்லும்போது, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறாள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். சங்கீதம் 66:9. அபிகாயில் தாவீதிடம் ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை யூதர்கள் மத்தியிலே பொதுவாக வழங்கப்படுகிற வாக்கியம். அபிகாயில் தாவீதிடம், என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறாள். இந்த வாக்கியம் இக்காலத்து ஜீவனையும் இனிமேல் வரப்போகிற பரலோக ஜீவனையும் குறிக்கிறது. யூதர்கள் மரித்தோர்களை அடக்கம் பண்ணும் போது அவருடைய கல்லறைகளில் இந்த ஆத்துமா நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது என்று எழுதுவது வழக்கம். யூதர்கள் மரித்தரின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார்கள்.
மரித்து போனவர்களின் ஆத்துமாக்களோ தேவனாகிய கர்த்தரோடு ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தரே தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள் மீது வெற்றியை கொடுப்பார். அபிகாயில் இது பற்றி சொல்லும்போது, உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம் என்று சொல்லுகிறாள். தாவீதின் ஆத்துமா ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று அபிகாயில் சொல்லுகிறாள். இந்த வாக்கியத்தில் கட்டு என்பது ஜீவனுடைய கட்டை குறிப்பிடும். இது யெகோவாவின் ஜீவனில் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பில் நமது ஜீவன் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் பொருள். தாவீதுடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போகும். தாவீதின் ஆத்துமா கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் தாவீதுடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ அழிந்து போகும். அபிகாயில் தாவீதிடம் மிகுந்த பணிவோடு பேசுகிறாள். அவள் தன்னுடைய வார்த்தைகளினால் தாவீதை ஆசீர்வதிக்கிறாள். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக என்று சொல்லுகிறாள். கர்த்தர் மெய்யாகவே தாவீதை ஆசீர்வதிப்பார் என்றும் அவர் தாவீதை இஸ்ரவேலுக்கு அதிபதியாக நியமிப்பார் என்றும் அபிகாயில் விசுவாசத்தோடு சொல்லுகிறாள். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்று அபிகாயில் தாவீதுக்கு சொல்லுகிறாள். கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்து அவருக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பது இஸ்ரவேல் எங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறது. தாவீதுக்கு சவுலின் மூலமாக பல நெருக்கங்கள் வந்த போதிலும் கர்த்தரே தாவீதின் அடைக்கலமாக இருந்து வருகிறார். இந்த செய்தியை யூதா தேசத்தின் வனாந்திரத்தில் இருக்கும் ஒரு ஸ்திரீயும் அறிந்திருக்கிறாள். ஒவ்வொரு காரியத்தையும் நீதியாக செய்ய வேண்டும் என்றும் அநியாயத்தில் பங்கு பெறக்கூடாது என்றும் பிறர் மீது தனிப்பட்ட முறையில் பழிவாங்கக்கூடாது என்றும் அபிகாயில் தாவீதுக்கு கூறுகிறாள். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு நிறைவேற்றுவார். தாவீது குற்றம் செய்தவராக இருந்தால் அவருக்குள் துக்கமும் மன இடறலும் இருக்கும். தாவீது எவ்வளவு சீக்கிரமாக அபிகாயிலை நினைப்பார் என்பது அவளுக்கே தெரியாது. அடுத்த 10 நாளில் நாபால் இறந்து போகிறான். தாவீது தன் சேவகரை அபிகாயிலிடத்தில் அனுப்பி அவளை அழைத்து வரச் செய்து தனக்கு மனைவியாக்கிக் கொள்கிறார். தாவீது இப்போது நாபாலுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தீங்கு செய்தால் பிற்காலத்தில் தாவீது இதை பற்றி நினைத்து மனது வேதனைப்பட வேண்டியது வரும். கர்த்தர் தாவீதை அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தரை பழிவாங்குவதற்கு அனுமதியாமல் தாவீதை பழிவாங்கினால் பிற்காலத்தில் தாவீதுக்கு துக்கம் வரும். ஆகையினால் தாவீது விருதாவாய் இரத்தம் சிந்தக்கூடாது. அபிகாயில் இது போன்ற ஞானமுள்ள வார்த்தைகளையும் புத்தியுள்ள வார்த்தைகளையும் தாவீதுக்கு சொல்லுகிறாள். தாவீதின் கோபம் குறைகிறது. அபிகாயிலின் வார்த்தைகள் தாவீதின் இருதயத்தை தொடுகிறது. தாவீது அபிகாயில் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கிறார். அபிகாயில் தாவீதை பார்க்க வந்தபோது 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறாள். அபிகாயில் தாவீதிடம், இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக என்று சொல்லுகிறாள். நாபாலின் பாவத்திற்கு அபிகாயில் பாவ நிவாரண காணிக்கைகளை தாவீதுக்கு செலுத்துகிறாள். தாவீதும் அபிகாயில் தனக்கு கொண்டு வந்ததை அவள் கையிலே வாங்கிக் கொள்கிறார்.